நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அடுத்து லீட் கோட் இல்ல கீக் ஃபார் கீக்ல ஈஸி லெவல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இனிஷியலா ஈஸி லெவல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிருப்பீங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்றப்போ உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆயிருக்கும். ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அடுத்து ஹார்ட் லெவல் ப்ராப்ளத்துக்கு மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு ஹார்ட் லெவல் போயிருப்பீங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. ரொம்பவே ட்ரை பண்ணிருப்பீங்க. ஃபெயில் ஆயிருப்பீங்க. ஃபெயில் ஆயிட்டு யூடியூப்ல போய் சொல்யூஷன் தேடி இருப்பீங்க. இல்ல சொல்யூஷன் பேஜ்ல சொல்யூஷன் பார்த்திருப்பீங்க. அந்த சொல்யூஷனை பார்த்துட்டு அடுத்த நாளே அதை மறந்துருப்பீங்க. கரெக்டா? இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல பார்க்க போற 6 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டிஎஸ்ஏவை சால்வ் பண்றதுக்கு ஒரு கிளியரான ரோட் மேப் உங்களுக்கு கிடைக்கும். சோ வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். 90% ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் ஏன் டிஎஸ்ஏல ஃபெயில் ஆகுறாங்கன்னு தெரியுமா? ஒருவேளை அவங்க ஸ்மார்ட்டா இல்லையோ இல்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடலையோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க ஒரு ப்ராப்பரான சிஸ்டமை ஃபாலோ பண்ணதுனாலதான். இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த சிஸ்டம் என்ன அப்படின்றத பிரேக் டவுன் பண்றேன். நீங்க 500 to 700 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாதான் டிஎஸ்ஏ மாஸ்டர் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது கம்ப்ளீட்லி ராங். மாஸ்டர் பண்றதுக்கு வெல் ஸ்ட்ரக்சர்டா இருக்க ப்ராப்ளம்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். லைக் பிளைண்ட் 75, டைவர் டிஎஸ்ஏ ஷீட் இந்த மாதிரி எடுத்த உடனே எல்லா ப்ராப்ளத்தையும் பிளைண்டா சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாம ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றதை எப்போது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஸ்லைடிங் விண்டோவும் 2 பாயிண்டரும் வேற தான். ஆனா ஸ்லைடிங் விண்டோ வந்து 2 பாயிண்டரோட ஒரு கான்செப்ட் தான். இதை நீங்க நோட்டீஸ் பண்ணாமலே சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுல இருந்து உங்க ஃபோக்கஸ் எடுத்து பெட்டரான ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய கீ கான்செப்ட்ஸ் இருக்கும். அதுதான் நீங்க லேர்ன் பண்ண முடியும். நீங்க ரேண்டமா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற பேட்டர்ன்ஸையும் கனெக்ஷன்ஸையும் மிஸ் பண்ணிடுவீங்க. சோ அதை கேட்டகரைஸ் பண்ணி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், டெக்னிக்ஸ், ஹார்ட் லெவல் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேட்டகரியும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கேட்டகரிக்கு மூவ் ஆகும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனை மெமரைஸ் பண்றது கிடையாது. அதுல இருக்க பேட்டர்னை கண்டுபிடிச்சு அதை அப்ளை பண்றது. நிறைய பீப்புள் பாத்தீங்கன்னா சொல்யூஷனை மெமரைஸ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க பண்ற பெரிய மிஸ்டேக். நான் இது வரைக்கும் ஒரு 200 ப்ராப்ளம்ஸ் கூட சால்வ் பண்ணது கிடையாது. ஆனாலும் இன்டர்வியூல போய் ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா அதுல இருக்க பேட்டர்னை என்னால கண்டுபிடிக்க முடியும். பேட்டர்ன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. அதை நீங்க ஒரு டைம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒரு பேட்டர்னை பாக்குறப்ப நீங்க உங்களையே கேட்டுக்கங்க, இந்த பேட்டர்னை நீ இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணிருக்கியா அப்படின்னு. அந்த பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபிட் ஆகுமா அப்படின்னு. இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டா பிகினர் கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். மணிக்கணக்கா உட்காந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நீங்களே அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஹார்டா தான் இருக்கும், ஆனாலும் ட்ரை பண்ணுங்க. அடுத்த 5 நிமிஷம் நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்க திரும்பவும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பவும் உங்களால சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க சொல்யூஷன் பேஜ்ல போய் சொல்யூஷன் பாருங்க. சொல்யூஷனை பார்த்துட்டு எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னு போகாம அந்த சொல்யூஷனை நீங்க ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் தெளிவா புரியும். ப்ராப்ளம்ஸை தனியா சால்வ் பண்றது ஓகே தான். ஆனா இன்டர்வியூன்னு வரப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட் பால் ஆஃப் கேம். நீங்க அண்டர் ப்ரெஷர்ல இருப்பீங்க, உங்களுக்கு டைம் லிமிட் இருக்கும், நீங்க கோட் பண்றத ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது? நீங்களே டைமர்ல ஒரு 30 to 40 மினிட்ஸ் செட் பண்ணீங்க. லீட் கோட்ல போய் ரேண்டமா ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சால்வ் பண்றப்ப நீங்களே ஒரு இன்டர்வியூல இருக்கதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவீங்க. இதுல ப்ரோ டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சொல்யூஷனை நீங்க லவுடா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போடுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த சொல்யூஷன்ல உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்கும் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இன்டர்வியூல சக்சஸ் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸும் கிளாரிட்டியும் தான் தேவை. அதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க மார்க் இன்டர்வியூஸும் சிமுலேஷன் இன்டர்வியூஸும் அட்டன் பண்றப்பதான் கிடைக்கும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், அவங்க ஸ்ட்ரெயிட்டா 8 hours 9 hours ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அது கம்ப்ளீட்டா ராங் தான். பர் டேக்கு நீங்க 2 to 3 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க. நீங்க பண்ற ப்ராப்ளம்ஸை நோஷன் இல்ல எக்ஸல் ஷீட்ல ட்ராக் பண்ணுங்க. நீங்க பண்ற மிஸ்டேக்ஸை ரிவ்யூ பண்ணுங்க. முக்கியமா நீங்க பண்ற மிஸ்டேக்ஸை ஜர்னல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு மேல நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ்ல ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கலாம். அது உங்க மிஸ்டேக்ஸை திருத்திக்கவும் உங்களை க்ரோ பண்றதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கஷ்டம் தான், ஸ்ட்ரகிள் ஆகும் தான். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறப்பதான் பாத்தீங்கன்னா நம்மளோட க்ரோத்தும் நடக்கும். டாப் ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருமே ஏன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்மார்ட் எல்லாம் கிடையாது. ஸ்ட்ரகிள் பண்ணப்ப அவங்க குவிட் பண்ணல. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க டாப் ப்ரோக்ராமர்ஸா இருக்காங்க. சோ டோன்ட் குவிட் while struggling. டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது 1000+ ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது கிடையாது. ரைட் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு அதுல பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணி உங்க கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றது. இந்த வீடியோல இருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க டிஎஸ்ஏல என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.